இயேசுவின் இரத்தம் ஜெயம். தண்ணீர் இன்று பெரிய பிரச்சனை. வீராணம் திட்டம், கூட்டு குடிநீர் திட்டம் என்றெல்லாம் தண்ணீர் பிரச்சனை நீள்கிறது. தண்ணீர் தாகத்தின் அவசியம், அவசரம். நம் சார்பில் அந்த சமாரிய பெண் வெளிப்படுத்தும் சில தாகங்கள் இவைகள். நீர் யூதர், நானோ சமாரிய பெண். நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி? ஏற்றத்தாழ்வு என்ற தாகம், உயர்ந்தவள் தாழ்ந்தவள் என்ற தாகம், அருள் பெற்றவள் பெறாதவள் என்ற தாகம், பெண் என்ற தாழ்வு மனப்பான்மை தாகம், ஆண் என்ற ஆதிக்க வெறியின் தாகம். இரண்டாவது, எனக்கு கணவர் இல்லையே. தனக்கு குடும்பம் இல்லை என்ற தாகம், முறையான குடும்ப வாழ்க்கை இல்லையே என்ற தாகம், அறநெறி கூறும் வாழ்க்கை வாழ முடியவில்லையே என்ற தாகம். மூன்றாவது, என் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ. சம்பிரதாயம், பாரம்பரியம், மூதாதையர் பரம்பரை என்ற தாகம். நான்காவது, எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்கள். ஆன்மீக தாகம், உண்மை இறைவனை வணங்கி வழிபட வேட்கை, வழிபட முடியாத தாகம். எல்லா தாகங்களையும் தனித்து நிறைவான வாழ்வை தரும் நம் தேவன் இயேசு ஒருவரே. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவரும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும். எதை கொடுத்தாயினும், எதை இழந்தாயினும், என்ன முயற்சி செய்தாயினும், என்ன விலை கொடுத்தாயினும் அத்தண்ணீரை வாங்கி பருகும். தண்ணி என்பது தென்னாப்பிரிக்காவில் விளையாடப்படும் சீட்டு விளையாட்டு. இது தென்னாப்பிரிக்காவிற்கு சென்ற தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. தண்ணீர் என்ற சொல்லிலிருந்துதான் தண்ணி என்ற விளையாட்டு வந்ததாக வரலாறு கூறுகிறது. கரும்பு தோட்டங்களில் பணி செய்த பொழுது பொழுதுபோக்கு விளையாட்டாக அமைந்தது. இதிலிருந்து சற்று வேறுபட்ட ஆட்டங்களை மொரிசியஸிலும் விளையாடுகின்றனர். இது குடும்ப விளையாட்டாக மாறிவிட்டது. இந்த விளையாட்டு டோர்னமெண்டில் சேர்க்கப்பட்டது. பீட்டர் மரிட்சுபர்க் என்ற பகுதியில் முதலாம் தண்ணி கோப்பை விளையாடப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் சற்று வித்தியாசமாக தண்ணீர் வியாபாரமாக்கப்பட்டு விட்டது. எவ்வாறெனில், தண்ணீர் வளம் நிறைந்த இம்மண்ணை பன்னாட்டு கம்பெனிகளுக்கு விற்று எல்லா இடங்களிலும் ஆழ்குழாய் அமைத்து வியாபாரமாக்கி விட்டார்கள். இன்னொரு புறம் அதே தண்ணீரை வைத்து மக்களின் வாழ்வாதாரத்தை பாழாக்குகின்றார்கள். வெங்கவயல், புதுக்கோட்டை மாவட்டம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதியில் தண்ணீர் தொட்டிக்குள் கழிவு நீர் கலப்படம் செய்தது நாம் அறிந்ததே. அது தண்ணீர் வழியாகத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய வாசகத்தில் பாடம் புகட்டுகின்றார். இந்த தண்ணீர் உடல் வாழ்வுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோல தூய ஆவி ஆன்ம வாழ்வுக்கு அவசியம் என்ற கருத்தினை தான் நம் மத்தியில் விதைக்கின்றார். அதனால்தான் முதல் வாசகத்தில் மோசே வழியாகவும், நற்செய்தி வாசகத்தில் சமாரிய பெண் வழியாகவும் கற்பிக்கின்றார். இந்த தண்ணீரை எதற்காக முன்னிறுத்துகின்றார் என்றால், நாம் தூய ஆவியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் சமாரியர்கள் யூதர்களிடையே இந்தியா பாகிஸ்தான் போன்ற பிளவு இருந்தது. ஒருவர் மற்றவரை எதிரியாகவே பார்த்தார்கள். ஆனால் கடவுளின் கோட்டைக்குள் அனைவரும் சமம் என்ற நல்லுறவை ஏற்படுத்தத்தான் இயேசு தண்ணீர் கேட்டு உறவை புதுப்பிக்கின்றார். இதனை கடவுளின் ஆவிக்குள் இணைக்கின்றார். இந்த ஆவியை நாம் எப்படி உணர முடியும் என்றால், நம்பிக்கை வழியாக என்று 2ஆம் வாசகத்தில் பதிலளிக்கின்றார் புனித பவுல். நாம் தண்ணீரை கடவுள் ஆவி என்று நினைத்து பயன்படுத்துகிறோமா, அல்லது தண்ணீரை விலைமதிப்பற்ற பானமாக பயன்படுத்துகிறோமா? சிந்திப்போம். சமாரிய பெண் பற்றி பகுதியை படிப்பதற்கு முன்னால் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் உள்ள பகைமை உணர்வை பற்றியும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். கிமு 722 அசிரியர்கள் வடக்கு அரசை கைப்பற்றி வழக்கமாக வெற்றி பெற்ற அரசர்கள் அந்த காலத்தில் செய்யும் செயலை செய்தனர். அரசர்கள் 17ஆம் அதிகாரத்தில் 6 வாசிக்கிறோம். ஓசேயா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டில் அசீரிய மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலரை அசிரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும், கோசானியன் அபோர் நதிக்கரையிலும், மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான். அதே போல 2 அரசர்கள் 17ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறோம். பாபிலோன், கூத்தா, அவ்வா, ஆமாத்து, செபர்வைம் ஆகியவற்றினின்று அசீரிய மன்னன் ஆட்களை கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு பதிலாக சமாரியா நகர்களில் குடியேறினான்.
அவர்கள் சமாரியாவை உரிமை கொண்டு அதன் நகர்களில் வாழ்ந்து வந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வேற்றினத்தாரோடு திருமணம் செய்து கொள்ள ஆரம்பித்தனர். பொதுவாக யூதர்களுக்கு இன தூய்மை உயிரை போன்றது. வேறு எந்த நாட்டினருடனும் பெண் கொடுப்பதோ எடுப்பதோ இல்லை. சமாரியாவில் வாழ்ந்த யூதர்கள் இதற்கு முரணாக திருமணம் செய்து கொண்டதால் அவர்களை தூய்மையற்றவர்கள் என பாரம்பரிய யூதர்கள் கருத ஆரம்பித்தனர். அவர்களை வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்தனர். இன்றைய நற்செய்தியில் இயேசு மனித உறவிற்கு தடையாக இருக்கக்கூடிய பல தடை கற்களை வீசி எறிகிறார். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே இருந்த மனக்கசப்பை உடைக்கிறார். இயேசு ஒரு யூதர். ஆனாலும் சமாரிய பெண்ணோடு பேசுவதற்கு இயேசு தயங்கவில்லை. இயேசுவை முதலில் உரையாடலை ஆரம்பிக்கிறார். அடுத்து அவள் ஒரு பெண். பொதுவாக யூத போதகர்கள் பொதுவில் ஒரு பெண்ணோடு பேசுவதை விரும்புவதில்லை. சில பேர் தங்கள் மனைவியோடோ மகளோடோ கூட வீட்டிற்கு வெளியே பேசுவதை தவிர்ப்பார்கள். சில பரிசேயர்கள் பெண்களை கண்டாலே கண்ணை மூடிக்கொண்டு செல்கின்ற அளவுக்கு பெண்களை தவிர்ப்பதிலே அதிக கவனம் செலுத்தினார்கள். இயேசு அத்தகைய மனநிலையையும் உடைக்கிறார். அவருடைய வாழ்க்கை நடத்தை முறையும் போற்றுதற்குரியதாக இல்லை. சாதாரண ஆண்களை அப்படிப்பட்ட பெண்ணோடு பேசுவதற்கு தயங்குவார்கள். ஆனால் இயேசு போதகராக இருந்தாலும் துணிந்து பேசுகிறார். மேற்கண்ட அனைத்துமே நமக்கு சொல்வது இதுதான். இயேசு எப்போதுமே மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வாழ்ந்ததில்லை. உண்மைக்காக வாழ்ந்தார், நீதியின்படி வாழ்ந்தார், மனசாட்சிக்கு மதிப்பு கொடுத்து வாழ்ந்தார். பல வேளைகளில் நம்முடைய வாழ்வில் யாரையும் தேவையில்லாமல் பகைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மதிப்பீடுகளோடு சமரசம் செய்து கொள்கிறோம். மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நம்முடைய கொள்கைகளை மதிப்பீடுகளை காற்றிலே பறக்க விட்டு விடுகிறோம். வாழ்வுக்கு மதிப்பு கொடுத்து உண்மையாக நேர்மையாக நீதியோடு வாழ்வோம். ஆமென்.